நம்ம கடையில வாங்கக்கூடிய சூரியகலா ஸ்வீட் ரொம்ப ஈஸியா வீட்ல எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். எப்போதுமே பண்டிகை நாட்கள்ல இந்த மாரி ஸ்வீட்லாம் நம்ம கடையில போய் தாங்க வாங்குவோம். வீட்ல செய்ய மாட்டோம். ஆனா இந்த முறை நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க. இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் ரொம்பவே அருமையா இருக்கும். இத செய்றதுமே ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல்டிலைட். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாகவே பேக்கிங் பவுடரும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடாவும் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு கலர் பொடி சேர்த்துக்கோங்க. நான் கேசரி சிவப்பு கலர் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை பிசையணும். எடுத்ததுமே அதிக தண்ணி சேர்த்துடாதீங்க. இப்போ இந்த மாவு நெய்யெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும். இந்த சூரியகலா ஸ்வீட்டு யார் வேணாலுமே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த ஸ்வீட்டை பார்க்கும்போது தான் இது செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு செய்ய வந்துடும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சிட்டு எந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் இருக்குன்னு நான் காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் கை வச்சு அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் மாவை தயார் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை மூடி போட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இதுக்கப்புறம் சூரியகலாவுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக 100 கிராம் அளவுக்கு நான் பால்கோவா எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த பால்கோவாவை நல்லா உதுத்து விட்டுருங்க. இந்த சூரியகலா ஸ்வீட்டுக்காக நீங்கள் ஸ்டஃபிங் தயார் பண்ணும்போது பால்கோவா இல்லைன்னா வெறும் கோவா இது ரெண்டுமே பயன்படுத்தலாங்க. வெறும் கோவா நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நான் 10 முந்திரி பருப்பை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 15 பாதாம் பருப்பையும் பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ பால்கோவா, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சூரியகலா ஸ்வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டஃபிங் தயார் பண்ணி சூரியகலா ஸ்வீட் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பால்கோவா, முந்திரி பருப்பு எல்லாமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை நீங்கள் தயார் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஸ்வீட் செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டஃபிங் நீங்கள் பெரிய பெரிய உருண்டைகளை தயார் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு சூரியகலா ஸ்வீட் சுற்றி மாவு மடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை நீங்கள் தயார் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பால்கோவாவும் நான் இந்த மாதிரி சின்ன உருண்டைகளை தயார் பண்ணிட்டேன். இப்போ இந்த சூரியகலா ஸ்வீட்காக உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் தயாராகிடுச்சு. இதுக்கப்புறமா சுகர் சிரப் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு டைம் இந்த சர்க்கரையை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த ஸ்வீட்காக நீங்கள் சுகர் சிரப்பு தயார் பண்ணும்போது கம்பி பதம் எதுவுமே வேண்டாங்க. கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் போதும். இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கேசரி கலர் பொடி, எல்லோ கலர், சிவப்பு கலர் இது ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே சேர்க்கும் போது இந்த ஸ்வீட்டோட கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த கலர் பொடி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சக்கரை பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சூரியகலா ஸ்வீட் செய்யும்போது நீங்கள் கலர் பொடி சேர்க்காம கூட செய்யலாங்க. நான் கடையில் வாங்கின மாதிரி அப்படியே செய்கிறதுக்காக கலர் பொடி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் நார்மலாக செய்யும்போது கலர் பொடி சேர்க்காம கூட செய்யலாம். இப்போ இந்த சக்கரை தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இப்படி கையில் தொட்டு பாருங்கள். நல்லா கெட்டியாக ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சுகர் சிரப்பை எடுத்து வச்சுருங்க. இப்போ நல்லாவே மாவு ஊறிடுச்சு. இந்த மாவை நான் கையில் தொட்டு காட்டுறேன் பாருங்கள். 5 நிமிஷத்துக்கு இந்த மாவு நல்லா ஊறி சாஃப்டாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒரு டைம் இந்த மாவை நல்லா செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த சூரியகலா ஸ்வீட் செய்யும்போது நீங்கள் அதிக நேரம்லாம் மாவு ஊற வைக்க வேண்டாங்க. நம்ம இந்த ஸ்வீட்டுக்காக சுகர் சிரப்பும் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் தயார் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இந்த மாவை ஊற வச்சிங்கன்னா போதும். இதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் சேர்த்துருக்கிறதுனால அதிக நேரம் ஊற வைக்க வேண்டாம். இப்போ இந்த மாவை ஒரு டைம் நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்துக்கோங்க. பெரிய நெல்லிக்காய் எந்த சைஸில் இருக்குமோ அந்த ஒரு சைஸில் நீங்கள் மாவை தயார் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா உருண்டையாக திரட்டிக்கோங்க. மாவு விரிசல் எதுவுமே விழுகாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு திரட்டி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்லா மாவுமே இதே மாதிரி நீங்கள் தயார் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்க்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா மாவுமே இந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்தாச்சு பாருங்க. இப்போ சூரியகலா ஸ்வீட் செய்கிறதுக்காக மேல் மாவும் தயாராகிடுச்சு. இதுக்கப்புறமா இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக மைதா மாவை தூவிட்டு தயார் பண்ணி வச்சிருக்க மாவு உருண்டையிலேருந்து ஒன்று எடுத்து வச்சு இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கோங்க.
இந்த சூரியகலா ஸ்வீட்காக நீங்கள் மாவு தேய்க்கும் போது ஒரே ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப லேசாக தேய்ச்சிடக்கூடாது. நான் இப்போ மாவு தேய்ச்சிட்டு ஒன்று எடுத்து காட்டுறேன். ரொம்ப லேசாக தேய்ச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து பொரிக்கும் போது வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால மாவு இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சூரியகலா ஸ்வீட் செய்கிறதுக்காக மேல் மாவு இந்த மாதிரி நீங்கள் 2 தயார் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு டைமும் நீங்கள் சப்பாத்தி கட்டையில் வச்சு மாவு தேய்க்கும் போது லேசாக மைதா மாவு தூவிக்கோங்க. அதிகமான மைதா மாவு தூவிடாதீங்க. இப்போ பாருங்கள் 2 மாவுமே ஒரே சமமாக நான் வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ரவுண்டாகவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேய்ச்ச மாவுலேருந்து ஒன்று வச்சுட்டு இதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்லேருந்து ஒரு உருண்டை எடுத்து நடுவில் இப்படி வச்சுருங்க. இந்த ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி லேசாக நீங்கள் இப்படி பரப்பி விட்டுருங்க. இதுக்கப்புறமா தேய்ச்சி வச்சுருக்க இன்னொரு மாவையும் எடுத்து இந்த மாதிரி மேலே வச்சு நல்லா இப்படி ஓரங்களை அமுக்கி விட்டுருங்க. இப்படி செய்யும் போது தான் உங்களுக்கு உள்ள வச்சிருக்க ஸ்டஃபிங் வெளியில வராம இருக்கும். இப்போ இந்த மாவை கையில் எடுத்துட்டு ஒரு டைம் நல்லாவே இந்த மாதிரி சுத்தி அழுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது தாங்க உங்களுக்கு சூரியகலா வந்து நல்லா மடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இந்த சூரியகலா நான் மடித்து காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு பெருமரலை வச்சு மாவை அழுத்தி விட்டுருங்க. இன்னொரு கையினால் வச்சு இப்படி திருகி நீங்கள் இப்படியே சூரியகலாவை மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து விடும்போது உங்களுக்கு சுற்றி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் சூரியகலாவை தயார் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி சூரியகலா நீங்கள் மடிச்சுட்டே வரும்போது எக்ஸ்ட்ரா இருக்க மாவை லாஸ்ட்டாக இந்த மாதிரி உள்ளே அழுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சூரியகலா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது உள்ளே உள்ள ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி சூரியகலா வந்து ஒரு டிசைனாக மடிக்க வரலைன்னா 1க்கு 2 டைம் நீங்கள் வந்து மடித்து பாருங்கள். 3வது டைம் கண்டிப்பாக ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இப்போ எல்லா மாவுமே நான் இதே மாதிரி தயார் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறமா இதை எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சூரியகலா பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் சூடாக இருக்குது, மிதமான சூடாக இருக்குது. இதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு சூரியகலாவாக நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. மாவு எண்ணெயில் சேர்த்ததுமே உடனே கரண்டி போட்டு பிரட்டி விடாதீங்க. இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது தானாகவே உங்களுக்கு சூரியகலா மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பிரட்டி விடுங்க. இந்த ஸ்வீட்டை நீங்கள் பொரிக்கிற வரைக்குமே ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டே கொஞ்சம் பக்குவமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சுற்றி உள்ள மாவெல்லாம் வெந்து உங்களுக்கு சூரியகலா ஸ்வீட் சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்வீட் எல்லாமே நல்லா 2 பக்கமே செவந்து வந்துருச்சு. இதுக்கப்புறமா எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துருங்க. இந்த சூரியகலா ஸ்வீட்டை பொரிச்சு எடுத்ததுமே உடனே சுகர் சிரப்பில் சேர்த்துக்கோங்க. சுகர் சிரப்பு சூடாக இருக்காமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்வீட்குள்ளே வந்து சுகர் சிரப்பெல்லாம் இறங்கி மேலே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த சூரியகலா ஸ்வீட்டை பொரிச்சு எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ நான் உடனே இந்த சுகர் சிரப்பில் சேர்த்துறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் மட்டுமே இந்த சுகர் சிரப்பில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதிக நேரம் ஊற வைக்க வேண்டாம். இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவுமே நீங்கள் சூரியகலாவாக பொரிச்சு எடுத்துட்டு உடனே நீங்கள் சுகர் சிரப்பில் சேர்த்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய சூரியகலா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி ஸ்வீட்லாம் பண்டிகை நாள்னாலே நம்ம எப்போதுமே கடைகளில் தான் அதிக காசு போட்டு வாங்குவோம். ஆனால் இந்த முறை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாகவும் நம்ம வீட்டிலே இந்த ஸ்வீட்டை தயார் பண்ணிடலாம். இப்போ 5 நிமிஷம் சக்கரை பாகில் ஊற வச்சு வெளியில் எடுத்துட்டு இந்த ஸ்வீட் மேலே நீங்கள் இப்படி பிஸ்தா பருப்போ இல்லை பாதாம் பருப்போ கட் பண்ணி தூவிட்டிங்கன்னா போதுங்க. பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம கடையில் வாங்கின ஸ்வீட் மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சூரியகலா ஸ்வீட்டை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.